Hello viewers, இப்போ நம்ம பார்க்குறது வந்து Prague மியூசியம். Prague சிட்டி வந்து செக் ரிப்பப்ளிக்கில் இருக்குது. இது வந்து செக் ரிப்பப்ளிக்கோட கேபிட்டல் சிட்டி. ஸோ இது வந்து நேஷ்னல் மியூசியம். ஸோ இந்த நேஷ்னல் மியூசியம் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மியூசியம் இன் யூரோப்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மியூசியமோட என்ட்ரன்ஸ். நாங்கள் வந்து டிசம்பர் லாஸ்ட் வீக் போயிருந்தோம். டிசம்பர் லாஸ்ட் வீக் வரைக்கும் ஃப்ரீ பாஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ டிசம்பர் லாஸ்ட் வீக் போயிருந்தோம். ஸோ இதுதான் வந்து இந்த ரோடு வென்ஸ்லா ஸ்கொயர் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோடை க்ராஸ் பண்ணி வந்து இந்த மியூசியமுக்கு வரணும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மியூசியம்குள்ளே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்கல்ப்சர் ஈஜிப்ட்லேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து அப்படியே பாதுகாத்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலி ப்ரொடெக்டட். இது நம்ம டச் பண்ணியெல்லாம் பார்க்க முடியாது, அப்படியே வெளியேருந்து பார்க்கணும். ஸோ இது எல்லாம் ஈஜிப்ட் மக்கள் யூஸ் பண்ண அந்த ஸ்கல்ப்சர் பாத்திரம் எல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து மியூசியமில் இருக்கிற மெயின் ஹால். இந்த ஹாலை க்ராஸ் பண்ணி தான் நம்ம வந்து உள்ளே போகணும். இந்த மியூசியம் வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணது வந்து 1818 ஆண்டு ஏப்ரல் 15 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மியூசியம் வந்து ரொம்ப நேஷ்னல் மியூசியம், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் மியூசியம். இது வந்து இந்த மியூசியமில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் நூற்றாண்டுல இருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கிற மக்களோட கலாச்சாரத்தை வந்து பறைசாற்றும் விதமாக வந்து இந்த மியூசியமில் வந்து வச்சுருக்காங்க பொருட்கள் எல்லாம். இந்த மியூசியமில் வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள் கிட்டத்தட்ட 3000 பொருட்கள் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மியூசியம் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணுறதுனா பாட்டனி, ஜுவாலஜி, மைக்காலஜி, ஆந்த்ரோபாலஜி, இந்த மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்த மியூசியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மியூசியமில் பார்த்தோன்னா அந்த காலத்து மக்கள் யூஸ் பண்ண உடைகள், நகைகள்னா அணிகலன்கள், அப்புறம் வந்து பேனல் பெயிண்டிங், அப்புறம் மரத்தாலான பொருட்கள், அப்புறம் போருக்கு யூஸ் பண்ண அந்த வந்து கருவிகள், இதெல்லாம் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியம் வந்து 1972லேருந்து 78 வரைக்கும் ப்ராக் மெட்ரோ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி மெட்ரோ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த மியூசியம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த டேமேஜ் ஆனதுனால திருப்பி வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணாங்க இந்த மியூசியம்.
இந்த மியூசியம் பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட சஜஷன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.